இனி விரிவான செய்திகள். மலையக ரயில் மார்க்கத்தின் தெமோதர மற்றும் உடுவர பகுதிக்கு இடையில் சரிந்து விழுந்த கற்பாறைகள் மற்றும் மண்ணை அகற்றும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ரயில் போக்குவரத்து பண்டாரவளை வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மண் மற்றும் கற்பாறைகள் சரிந்து விழுந்தமையினால் தடைப்பட்டுள்ள ரயில் மார்க்கத்தின் புனரமைப்பு பணிகளுக்காக ரயில்வே திணைக்களத்தின் ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறித்த பகுதி சரிவாக காணப்படுவதாலும் கீழ்ப்பகுதியில் வீடுகள் அமைந்துள்ளமையினாலும் புனரமைப்பு பணிகள் தாமதமடைந்துள்ளதாக ரயில்வே திணைக்களத்தின் நானுஓயா உதவி மாவட்ட பொறியியலாளர் தெரிவித்தார். ஞாயிற்றுக்கிழமைக்குள் இந்த புனரமைப்பு பணிகளை நிறைவு செய்ய எண்ணியுள்ளதாகவும் அவர் கூறினார். எவ்வாறாயினும் தற்போதைய நிலைமைக்கு அமைய தாம் அபாய நிலைமையை எதிர்கொண்டுள்ளதாக பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நேற்று முன்தினம் அதிகாலை 2 மணியிலிருந்து தெமோதர மற்றும் உடுவர பகுதிக்கு இடையில் 280 கிலோமீட்டர் மைல்கல்லிற்கு அருகிலுள்ள ரயில் மார்க்கத்தில் மண் மற்றும் கற்பாறைகள் சரிந்து விழுந்தன. இதனால் பண்டாரவளியில் இருந்து பதுளை வரையான ரயில் போக்குவரத்து தடைப்பட்டது. இதேவேளை மலையக ரயில் சேவைகள் தடைப்பட்டுள்ளமையினால் பதுளையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணிக்க முடியாமல் 3 ரயில்கள் தொடர்ந்தும் பதுளை ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.